அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் எடுக்கல. ஸோ அதனால நம்ம டைரெக்டாக வந்து லஞ்ச் பாக்ஸ் மெனுக்குள்ளே போயிடலாம். ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் வந்து டேட்ஸு, பனானா. இதுதான் இவங்களோட லஞ்ச் பாக்ஸ் மெனு. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், 7 o'clock தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொய்யாப்பழம், அப்புறம் வந்து பிஸ்தா. இதுதான் இவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி. இவ்வளோதான் இவங்களோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி. அப்புறம் எப்பவும் நாங்கள் வந்து மந்த்லி வந்து 4 times வந்து நாங்கள் வந்து அநாத ஆசிரமத்துக்கு வந்து ஃபுட் கொடுக்கறது வந்து வழக்கம். அநாத ஆசிரமத்துக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் வந்து சாப்பிடாம இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் ஃபுட் கொடுக்கறது வழக்கம். இந்த லாஸ்ட் 2 weeksஆவே வந்து எங்களால் கொடுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருந்தனால கொடுக்க முடியல. அம்மாவுமே வந்து சவுதி போயிட்டனால கூட யாராச்சும் இருந்தால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அம்மாவும் இல்லாதனால என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அப்புறம் மனசுமே சரியில்லைன்னு பாருங்களேன், ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரி எப்படியோ ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 5 kg சப்பாத்தி மாவு சப்பாத்தி சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு வந்து நைட்டுக்கு டின்னராக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அநாத ஆசிரமத்தை குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நைட்டுக்கு டின்னராக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஹஸ்பண்ட் தான் கூட சேர்ந்து மாவெல்லாம் கொஞ்சம் குழச்சி தந்தார், ஹெல்ப் பண்ணார். அதோட சரி மாவுக்கு குழச்சி தந்தோடனே அவர் வந்து ஷாப்புக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் தான் வந்து அந்த 5 kg மாவுமே வந்து உருண்டை பிடிச்சி சப்பாத்தி திரட்டிட்டு அப்புறம் போட்டு எடுத்துட்டேன். ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துட்டேன். எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் டன். அப்புறம் 110 pieces வந்துச்சு. இதுதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இதனால தாங்க என்னால் காலையில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஓகே, டாட்டா பாய். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.